ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மினி சைவ விருந்து தான். வாங்க என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். என் பசங்க 2-3 நாளாகவே ஃபுல்லாக எல்லாமே சைவ மீல்ஸாக பண்ணமா அப்படின்னு சொல்லி ஒரே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, சண்டே பண்ணலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். பையனும் ஸ்கூல் லீவில் இருப்பான் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம்லாம் லீவ் விட்டாங்க. சரி, அப்போ இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு என்னென்ன பொருள் இல்லைங்கிறத பார்த்துட்டு போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. சைவ மீல்ஸுக்கு நான் என்னதெல்லாம் வச்சுருந்தேன்னா, உப்பு, 3 வகை ஊறுகாய், வெள்ளைப்பூடு, எலுமிச்சை, மாங்காய், 3 வகை ஊறுகாய், அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி, கோஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு மசியல், வாழைக்காய் வறுவல், அவியல், அதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு மைசூர் பாக்கு, அது கடையில் தான் வாங்கியிருந்தேன், பருப்பு வடை, அப்புறமா நல்ல சூடாக சோறு வந்து நல்லா சூடாக அந்த வாழை இலையில் வைக்கும்போது வாசனையே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மோர், சிறுபருப்பு பாயாசம். என் பொண்ணு பர்டிகுலராக சிறுபருப்பு பாயாசம் தான் வேணும்னு கேட்டுட்டா, அதனால் சிறுபருப்பு பாயாசம். சோத்துக்கு சூப்பரான ஒரு சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய் மட்டும் மிஸ்ஸிங். முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லை. கிலோ 200 சொன்னாங்க, காயும் கிடைக்கல கடையில். அதுக்கப்புறமா ரசம், வத்தக்குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக வைக்கலை, ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கட்டியாக தான் வச்சேன். என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டேன், அப்பளம் மட்டும் பொரிக்க மறந்துட்டேன். அதனால் ரொம்பவே வருத்தமாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் ஞாபகமே வந்தது, அப்பளம் பொரிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் இப்படி பிள்ளைங்க ஆசைக்கு எல்லா கூட்டும் ஒரே நேரத்தில் வச்சு சாப்பிட்றதும் நல்லா தான் இருந்துச்சு. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.